தலைப்புச் செய்திகள். ரூபாய் 8000 கூப்பன், கனிமொழி புது விளக்கம். சாத்தான்குள வழக்கு குற்றவாளிகளுக்கான தண்டனை அறிவிப்பு அடுத்த மாதம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர் ஜெயராஜ், இவரது மகன் பென்னிகிஸ் ஆகியோர் போலீசாரின் விசாரணையின் போது உயிரிழந்தனர். இது தொடர்பாக அப்போதைய காவல்துறையை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 9 பேரும் சிறையில் உள்ளனர். இந்த வழக்கில் சிபிஐ தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை எனவும், குற்றஞ்சாட்டப்பட்ட காவலர்கள் அனைவரும் குற்றவாளிகள் எனவும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் கடந்த 23ஆம் தேதி உத்தரவிட்டது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், மத்திய, மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியதால் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். இந்த தொகைக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை வாங்கலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. இதுகுறித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவருமான கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு மட்டுமே அந்த வலி தெரியும் என்று, பெண்களின் வேலை சுமையை குறைக்கும் பொருட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார்.